ஹாய், ஹலோ, வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அநேகன். இந்த படத்தோட கதைச்சுருக்கம் நம்ம பார்க்கலாம். இந்த படம் 2015 பிப்ரவரி 13ல ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் கே.வி. ஆனந்த் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹரிஷ் ஜெயராஜ். இதுல தனுஷ் வந்து நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்படின்னா, 4 ஜென்மத்து கதைய வந்து நம்மளுக்கு காமிக்கிற மாரி காமிப்பாங்க. அதாவது மறுஜென்மங்கள் மனிதர்களுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா, அந்த மாரி விஷயம் இருக்கா என்னன்னே ஃபர்ஸ்ட்டு தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. அதுவும் சேம் ஹியூமனாவே பறக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இதில என்னன்னா, பறக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. அந்த முந்தின ஜென்மத்தோடைய ஞாபகங்கள் இருந்தா, அவங்களுடைய நிலைமை என்னாகும் அப்படின்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷும் அந்த ஹீரோயினும் பல ஜென்மங்களா அம் வ வந்துகிட்டு இருப்பாங்க. அதில என்னன்னா சேம் லவ் பண்ணுவாங்க. உங்கள யாராவது வந்து பிரிச்சுருவாங்க, இல்லைன்னா கொன்றுவாங்க. அந்த மாரி கான்செப்ட்ல காமிச்சிருப்பாங்க. இதில லாஸ்ட்ல இப்ப உள்ள ஜெனரேஷன்லயாவது அவங்க சேர்றாங்களா? அப்படின்ற மாரி ஒரு கதை தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்களுடைய பிறவி எப்படி இருக்கும்னா, ஃபாரின்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அதாவது தனுஷ் வந்து சும்மா கட்டட வேலைகள்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாரி பார்த்துட்டுருப்பாரு. அங்க எப்படின்னா, தமிழர்கள் வந்து இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்புவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஃபாரின் கேர்லா இருப்பாங்க ஹீரோயின். அப்ப அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் அவங்க கூட சேர்ந்து போவாங்க. ஆனா, அப்ப இப்ப என்னன்னா, தமிழர்கள் மட்டும் தான் வெளியில போணும். அந்த நாட்டுக்காரவங்க வந்து வெளில போக்கூடாது. அந்த மாரி ஒரு இது இருக்கும். இவங்கள் வந்து இவங்கள கூட்டிட்டு போகவும், கப்பல்ல போய் ஏற போயிருவாரு. விரட்டிக்கிட்டே போவாங்க. போனதுல என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லாம டக்குனு கடல்ல குதிப்பாங்க. குதிக்கும்போது தனுஷோடைய தலையில வந்து சுட்டுருவாங்க. சுட்டதோட அவர் வந்து இறந்து போயிருவாரு. அவங்கள விட்டு போக மனசும் இல்லாம, ஹீரோயின் வந்து அவங்களே கட்டி பிடிச்சுட்டு அப்படியே இறந்து போற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஜென்மம். இன்னொரு ஜென்மத்தில பார்த்தீங்கன்னா, அ சென்னையில வந்து ஒரு சேரியில பிறந்திருப்பாரு தனுஷு. அ அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஒரு ஐயர் வீட்டு பொண்ணா இருப்பாங்க. அப்போ ஆ அந்த ஊர்ல வந்து நெறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல்வாதிகளுடைய நெறைய ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில தலையிடுற யாரா இருந்தாலும் அவங்க சும்மா வந்து விடமாட்டாங்க. அப்படி போயிட்டுருக்கிற விஷயத்தில, அ ஒரு கலெக்டரா இருக்கக்கூடிய ஒருத்தரையே அந்த ஏரியால வந்து வெட்டி கொன்றுவாங்க. அப்ப என்னன்னு சொல்லிட்டு இவரு கேட்க போவாரு. அந்த மாரி பிரச்சனைகள்லாம் போய்க்கிட்டு இருக்கும். இவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல தலையிடுறதுல, இவருக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இவர் தலையில போட்டுக்கிற மாரி விஷயங்கள்லாம் வரும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து இவர் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் பண்றாரு. பொது நலமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பிக்கும் ஹீரோயினுக்கு. அப்ப 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. ஆனா, அவங்க அப்பா வந்து ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா, அவங்க வந்து ஐயர் வீட்டு பொண்ணு இல்லையா? ஸோ கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை ஒண்ணு பார்ப்பாரு. அந்த மாப்பிள்ளை தான் கார்த்திக். நவரச நாயகன் கார்த்திக் இருக்கார் இல்லையா? அவரு இவங்கள வந்து கல்யாணம் பண்றதுக்கு வந்திருப்பாரு. ஆனா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு, த நான் வந்து சேர்த்து வைக்கிறேன். அந்த மாரி 2 பேரையும் கூட்டு போயி 2 பேரையும் சுட்டு கொன்றுவாரு. கொன்று ப குழியில வச்சு புதைச்சு வச்சுருவாரு. ஸோ அந்த ஒரு ஜென்மத்திலயும் அவங்க வாழ முடியாம போயிடும். இன்னொரு ஜென்மத்தில பார்த்தீங்கன்னா, ராஜா ராணியா இருப்பாங்க. அந்த ராஜா ராணியா இருக்கிறதுலயுமே கூட இருக்கிற கூடியவங்களே, இவங்க 2 பேரும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அரசரையே கொல்ற மாரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஸோ தனுஷ வந்து கொன்றுவாங்க. அந்த ஜென்மத்திலயுமே இவங்க சேர மாட்டாங்க. லாஸ்ட் ஜென்மம் தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல பொறந்திருப்பாங்க. அதாவது 20ல பொறந்திருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்ல வந்து 2 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே இருக்கும். அவ தனுஷ் கிட்ட ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. "நீ காலியா இருந்தியா? அப்ப வந்து நம்ம 2 பேரையும் இந்த மாரி கொன்னுட்டாங்க. நீ அந்த மாரி இருந்தியா? அப்ப கொன்னுட்டாங்க." அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப தனுஷ்க்கு எப்படி இருக்கும்னா, லூசா இருப்பா போல, எப்ப பார்த்தாலும் மெண்டல் மாரி உளம்பிக்கிட்டே திரியிறா, அந்த மாரி ஒரு தாட் தான் அவருக்கு இருக்கும். ஆனா சேம் கார்த்தி நவரச நாயகன் வந்து அங்கே கொண்டாரு இல்லையா? அவரும் இந்த இந்த ஜென்ரேஷன்ல வந்திருப்பாரு. வந்துட்டு இவர் தான் இந்த கம்பெனியோட எம்டியாவும் இருப்பாரு. அப்போ எம்டியா இருக்கும்போது அவருக்கு இந்த ஹீரோயின் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். பட் அவங்களுக்கு ஹீரோயினுக்கு வந்து தெரியும் இல்லையா? இந்த ஃபேஸ் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க முந்தின ஜென்மத்திலேயே. ஸோ அவர்கிட்ட வந்து அவர் நெருங்கி நெருங்கி வந்தாலும் இவங்க ரொம்ப கொஞ்சம் விலகி போற மாரி இருப்பாங்க. ஆனா ரொம்ப ஒரு நல்ல கேரக்டரா அந்த கார்த்தி வந்து இருப்பாரு பார்த்துக்கோங்க இந்த படத்துல. அந்த மாரி ஒரு நடிப்புல வந்து இருப்பாரு. ஆனா அவர் வந்து வில்லன் தான் இவங்க 2 பேருக்கும் எப்பவுமே. அப்போ இவங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, "நம்ம பழைய ஜென்மத்தில உள்ளத நீ நம்பவே மாட்டேங்கிறல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த இடத்துல தான் புதைச்சாங்க நம்ம 2 பேரையும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்மள புதைச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போனா மரமே இருக்காது. அப்போ வந்து
அந்த தனுஷ் வந்து சொல்லுவாரு, "பாத்தியா நீ பைத்தியம் மாரி உளம்புற நான் தான் சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு தாத்தா வந்து இருப்பாரு. அவர்ட்ட போய் கேட்பாங்க, "இந்த வருஷத்துல வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சுல்ல" அப்படின்னு. "ஆமாம்மா இருந்துச்சு. அங்க தான் குப்பையெல்லாம் அள்ளி போட்டு வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டுன இடத்த வந்து காமிப்பாங்க. போய் பார்த்தோன்னா அந்த இடத்துல இருக்கும். அப்போ தனுஷ்கே ஒரு மாரி இதாயிரும். "என்னடா இது இவ சொன்ன மாரி இந்த இடத்துல மரம் இருக்கு" அப்படின்னு. அந்த இடத்துல தோண்ட சொல்லுவாங்க. தோண்டுனோனே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 2 பாடி வந்து புதைச்சிருக்கும். அது வந்து அப்படியே எலும்பு கூடா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்க. வந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க அந்த இடத்துல. ஃபோட்டோ எடுக்கும்போது தான் அங்க அதில ஒரு அம் எப்படின்னா, ஒரு விரல்ல வந்து ஒரு மோதிரம் மாட்டுனபடி அப்படியே கிடக்கும். ஆர் அப்படின்ற போட்டு. அப்போ அத வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு தனுஷ். பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஆஃபீசர் வந்ததுக்கப்புறம் கர்ச்சீஃப போட்டு அத மட்டும் எடுத்துருவாரு. எடுத்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து நியூஸ் பேப்பர்லலாம் வர ஆரம்பிச்சுரும். அப்போ தனுஷ் போய் கேட்பாரு. நியூஸ் பேப்பர்ல வரும்போது அந்த பாடியில வந்துட்டு ஒரு விரல்ல மோதிரம் மாட்டுன மாரி இருந்துச்சு. நீங்க ஏன் அத வந்து எடுத்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ போய் துருவுவாங்க. அப்பதான் அவரு சொல்லுவாரு, "இல்ல இதுல நெறைய பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்து அத எடுத்து வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரோட விரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்தியோடது. இவரு வந்து அவங்கள சுட்டு கொல்லுவார் இல்லையா? ஸோ அப்ப வந்து சில பல இதுல சண்டையில பார்த்தீங்கன்னா, கத்திய வச்சுலாம் குத்த வரும்போது பார்த்தீங்கன்னா, கார்த்தியோட விரல் வந்து கட் ஆயிரும். அந்த மோதிரத்தோட இதுல வந்து விழுந்திருக்கும். அது வந்து மறைக்கணும். அத யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான், அந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து அந்த விரலோட உள்ளத வந்து எடுத்திருப்பாரு. இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயினையும், அந்த தனுஷையும் பார்க்கும்போது ஃபுல்லா அந்த கார்த்திக்க வந்து பிடிக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா தான் அவரு வந்து சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது கூட, இந்த கார்த்தி வந்து இடையில வந்து புகுந்து, இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்காம பண்ணுவாரு. அப்பதான் அவரு சொல்லுவாரு, கல்யாண வயசுல எனக்கு கல்யாணம் பண்ண போது தான், இவ வந்து எனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பன்னு பார்த்து உன்னைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தா, அந்த கல்யாணம் வந்து இது இல்லாம போயிருச்சு. நான் 2 பேரையும் கொன்னுட்டேன். ஆனா திருப்பி சேம் அதே மூஞ்சியோட இவள வந்து நீங்க 2 பேரும் வந்து பொறந்திருக்கீங்க. இப்பயும் நீங்க லவ் பண்றீங்க. நான் எப்படி சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் தனுஷ்க்கு புரியும். உண்மையிலேயே இவ வந்து முந்தின ஜென்மத்தில நம்ம 2 பேரும் இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமே. ஸோ இவள கல்யாணம் பண்றதுக்காண்டி கூட்டிட்டு போவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு அவர வந்து கொன்னுட்டு, தனுஷ் வந்து ஹீரோயினோட சேர்ற மாரி காமிச்சிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த பர்மாவுக்கு போவாங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஸ்டோரி சொன்னாங்க இல்லையா நம்மளுக்கு. 2 பேரும் அ இவ வந்து ஃபாரின்காரியா இருந்திருப்பா. அப்ப வந்து 2 பேரும் லவ் பண்ணும்போது கொன்னுட்டாங்கன்னு. அப்போ அந்த பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பேர்கிட்ட போய் 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. மறுஜென்மம் அப்படின்ற ஒண்ணு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த படத்துல வந்து அப்படி இருக்கிறதாவும், சேம் அவங்களே பிறந்து அந்த ஜென்மத்தில வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாரியும் காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு.